எவ்ரிவன் வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் அட்டிலியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த சாரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரினால் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லீவோட பார்டரில் நான் ஒரு காப்பர் கலர் ஜரி த்ரெட் தான் வந்து 3 லைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க நீடில் பார்த்திங்கன்னா டூலிப் பிராண்டோடது. நான் போட்டுட்ருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இந்த நீடில் வச்சுட்டு. ஏன்னா எனக்கு அப்போதைக்கு, அதாவது டெய்லியும் எப்பயுமே நான் யூஸ் பண்ணும்போது கிடையாது, எப்போயாவது வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணுறோட இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா சப்போஸ் என் கை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருந்துச்சு, இல்லை நான் அப்போ தான் வந்து ஏதாவது வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காறேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த நீடில் பிடிச்சி போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் டூலிப் நீடில் நான் எடுத்தேன்னா எனக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன், இது வந்து அயன் நீடில் தான். அயன் நீடில் போகும்போது எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் போடுறேன்ட்டு, அதுவும் அந்த த்ரெட்டு வந்து கரண்ட் போகாமல் இருக்கும். ஸோ உங்களோட விருப்பப்படி நீங்கள் எந்த நீடில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து நான் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ 3 லைன்ஸ் ஜரி லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ சைடில் இருக்கிற லைன்ஸ் வந்து எனக்கு கேமராவில் நல்லா தெரியும், பட் நேரில் நான் போடும்போது எனக்கு சைட் லைன்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக தெரியலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2 லைன் வந்து போட்டு டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி அந்த டிசைனை வந்து தான் நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது பாருங்கள், பாக்ஸ் லென்த்தியாக அப்படியே போகுது பார்த்திங்களா ஸ்லீவில். ஸோ அந்த பாக்ஸு தான் வந்து நான் இப்போது ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு லாங் சைஸ் கட் பீடு, அப்புறம் ஸ்டோனு, அப்புறம் இங்கே பாருங்கள் காப்பர் கலர் சுகர் பீடு. ஓகே, ஸோ டோட்டலாகவே இதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ், அதாவது எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். ஒரு ஜரி த்ரெட்டு, அப்புறம் டூலிப் நீடிலு, வேணும்னா அயன் நீடில், அதுக்கப்புறம் அந்த லாங் கட் பீடு, சுகர் பீட், அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் அப்புறம் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீவிங் த்ரெட்டு. ஓகே, இப்போ அந்த ஸ்கேலில் பார்த்துட்டிங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ், 5 சென்டிமீட்டர் இல்லை, அந்த 0.5 சென்டிமீட்டர், 0.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து டாட் லைன் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த லைன் வச்சு தான் நான் அந்த கட் பீட் சொன்னேன் இல்லையா, அந்த கட் பீடை வந்து நான் இப்போது ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த 0.5 சென்டிமீட்டருக்கு எல்லாமே ஈக்குவல் சைஸில் வரணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், கட் பீட்ஸ் வச்சு நான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பீட்னால் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், இது வந்து லாங் கட் பீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கட் பீடு வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அலைன்டாக இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், கரெக்டாக? ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே நான் விட போகிறது கிடையாது. நீங்கள் அப்படியே விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அன்அலைன்டாக தான் இருக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மேலே கீழே லைன் போகுது இல்லையா, அந்த கட் பீடுக்கும் மேலே கீழேயும் வந்து சுகர் பீட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி கொடுக்குறனால எனக்கு வந்து இது வந்து அலைன்டாக தெரியும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் போடும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து அயன் நீடில் வந்து இந்த பீட்ஸ் நீடில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நீடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல என் நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே சுகர் பீட் கண்டினியூ பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, சுகர் பீட் நான் இப்போது அயன் நீடிலில் லோட் பண்ணிட்டேன், பீட்ஸ் நீடில். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி 2 பீடாக நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி 2 பீடாக வச்சு நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு அசையாமல் ஸ்டிஃபாக நிற்கும். ஒரு பீடாக கூட நீங்கள் வைக்கலாம், பட் 2 பீடு வச்சா கூட ஓகே தான். ஒரு பீடாக வைக்கும்போது இன்னுமே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பீட்ஸை வந்து அந்தளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பீட்ஸ் கடையில் வந்து கேப் விடாமல் நீங்கள் போடணும். அப்படி போடும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி சுகர் லைனை வந்து சுகர் பீடோட லைனை நான் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன், ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாகவே. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு கட் பீட் மட்டும் வைக்கும்போது அந்த அலைன்டாக வரலன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த மேலே கீழே இருக்கிற அந்த இது வந்து தெரியாது. நீங்கள் சென்டர் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்த்து நீங்கள் அந்த கட் பீடை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி மேலே இருக்கிற லைனுமே வந்து நான் போட போகிறேன். ஓகே, மொத்தமாக 3 லைனும் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, ஒரு பாக்ஸாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்து மேலே போட்டிருக்க லைனுக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கேன். ஓகே, ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு நான் சுகர் பீட் லோட் பண்ணிகிட்ருக்கேன். சென்டரில் பார்த்தீங்களா 5 பீடுக்கு நடுவில் நான் ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு 3 mm சுகர் பீடு 3 mm பீடு நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 5 பீட்ஸ் சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விடுங்க. அந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டோன்ஸ் நான் வச்சுருந்தேன் இல்லையா, உங்களுக்கு நான் ஸ்டோன் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டோனை தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன் அந்த இடத்துல. அதே மாதிரி எல்லா லைனுமே ஈக்குவலாக போடாமல் ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் வேவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து மேலே ஒரு லைன் கீழே அந்த மாதிரி போட்டுட்டு நான் பாருங்கள் சென்டரில் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இங்கே பாருங்கள், நான் அந்த பார்டரில் என்ன உங்களுக்கு அந்த ஷேப் வந்திருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே நான் வந்து போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இது இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சுகர் பீட் வச்சு நான் அப்படியே போட்டுட்டு வர போகிறேன். ஓகே, இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு நான் அந்த எட்ஜு முடிகிற போகிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 3 mm பீடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 mm பீடையே சென்டரில் ஒரு பீடு வச்சுட்டு அதை சுற்றி ஒரு 5 பீடு வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி அடுத்த லைனை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து இந்த பார்டரை பேஸ் பண்ணி டிசைன் போடுறதுனால எக்ஸ்ட்ரா எந்த டிசைன்ஸுமே வந்து நான் ஆட் பண்ணலை. அதில் இருக்கிற டிசைனை அப்படியே நான் வந்து போட்டிருக்கேன். இது நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் போடலாம். எப்படின்னா அங்கே லீவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியுதா. நான் வந்து அந்த அவுட்லைனை மட்டும் இதை வச்சு மெயினாக வச்சு போட்டுட்டேன். பட் நீங்கள் லீவ்ஸை வந்து போடலாம். எப்படி போடலாம்னா கட் பீட்ஸ், குட்டி குட்டி கட் பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு லீவ் ஃபில்லிங் பண்ணலாம். அப்படி இல்லை சாரீ கலரில் நீங்கள் மேட்ச் பண்ணி போடணுன்னா அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் கூட கொடுக்கலாம். அந்த லீவ்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட், அப்படி இல்லைன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது லீவ்ஸ் எல்லாமே நல்லாவே ஃபார்ம் ஆகும். ஓகே, நான் இப்போ பாருங்கள் மொத்தமாகவே ஒரு லைனாக போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கர்வ் லைன் அந்த 3 mm பீடு வச்சு ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டோம் இல்லையா, அதை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த வேவி லைன்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போட்டுடலான்னு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த லைன் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ த்ரெட் எனக்கு அங்கேயே இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த லாஸ்ட்லேருந்தே நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி உங்களோட ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்து அதே மாதிரி ஆப்போசிட்டாக வரும். ஓகே, இதில் வந்து நம்ம ட்ரா பண்ணி போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கனால அதே லைனில் தான் போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஷேப் வந்து பார்த்து போடணும், அதாவது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. பாருங்கள், ஆப்போசிட் ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து கீழே கர்வ் லைன் வந்தது, இப்போ கீழேருந்து மேலே கர்வ் லைன்.
ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். மேலே எந்த புட்டாஸும் வைக்கல. ஏன் அப்படின்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ப்ளெயினாகவே அதை விட்டாச்சு. கீழே பார்டர் லைன் மட்டும் எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டோம். ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி உங்களோட ப்ளவுஸுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ளவுஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள் பேக் நெக் வந்து சிம்பிளாக வச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.